வணக்கம். இந்த வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எமது பிரச்சனைகளை எமக்கு தீர்க்க முடியும். தீர்வு திட்டங்களை வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்க வேண்டியதில்லை. ஜனாதிபதி வலியுறுத்து. எல்டிடியினர் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போது அவர்களை காக்க ஐநாவிற்கு முடியவில்லை. முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் ஜான் ஹோம்ஸ் தெரிவிப்பு. வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணிய வேண்டாம். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ வலியுறுத்து. துணை மருத்துவ ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு. சிறிய கிளர்ச்சிக்கு ஓராண்டு பூர்த்தி. மனிதாபிமான உதவிகளை வழங்க ஐநா நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். எமது தேசத்தின் பிரச்சனைகளை எமக்கு தீர்த்துக் கொள்ள முடியும். வேறொரு இடத்திலிருந்து தீர்வுகளை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். උතුරද නැගෙනහිරද දකුණද බටහිරද කන්ද උඩරටද මේ කිසිවක් බලන්නේ නැතුව வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என்ற பேதங்களின்றி சகலருக்கும் அபிவிருத்தியின் பயனை பெற்றுக் கொடுப்பதே அரசின் நோக்கமாகும். சகலரும் அபிவிருத்தியின் பயனை அடைய வேண்டும். இதுவே எமது நோக்கம். அரசாங்கத்திற்கு இந்த பொறுப்பினை நிறைவேற்ற முடிந்துள்ளது. சகலரும் நமது தாய்நாட்டின் பிள்ளைகள். இவர்கள் எவரையும் நமக்கு பிரிக்க முடியாது. தாய்நாட்டின் பிள்ளைகள் என்ற வகையில் எமது அனைவரதும் பிரச்சனைகளை எமக்கே தீர்த்துக் கொள்ள முடியும். எமது பிரச்சனைகளை தீர்க்க வேறு நாடொன்றிலிருந்து தீர்வு திட்டங்களை தெரிவிக்க அவசியமில்லை. பேச்சுவார்த்தை ஊடாக எமது பிரச்சனைகளை எமக்கு தீர்த்துக் கொள்ள முடியும். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க நாம் வெளிநாடுகளிலிருந்து இராணுவத்தினரை அழைத்து வரவில்லை. நாமே எமது நெருக்கடிகளை தீர்த்துக் கொண்டோம். சகலரும் ஒன்றிணைய வேண்டிய யுகமே தற்போது உருவாகியுள்ளது. ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்யும் போது கட்சி இன மத பேதங்களை அடிப்படையாக கொண்டு அதனை மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு மேற்கொள்வதன் மூலம் அபிவிருத்தியின் உண்மையான பயனை எவருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. சகலருக்கும் சமமாக அரசாங்கம் தமது பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பேதங்களை மறந்து செயற்பட வேண்டும். வெளிநாட்டு சக்திகளின் சவால்களை எதிர்கொள்ள எமக்கு அதிகாரம் உள்ளது. ஐக்கியமே எம் அனைவரதும் பலமிக்க ஆயுதம். විනස්තර බලවේගයන්ට මුණ දෙන්න ඒ ශක්තිය තියෙනවා. ඒ ශක්තිය ලබා ගන්න අපි සියලු දෙනාම එකතුවයි ඒවට මුණ දිය යුත්තේ කියන එක මා දැඩිසේ විශ්වාසයි. நாடெங்கிலும் உள்ள 2000 வீட்டு உரிமையாளர்களுக்கு வீட்டு உரிமை பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். அலரி மாளிகையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. இலங்கையில் உள்ள சகல குடும்பத்திற்கும் வீட்டு உரிமை இருக்க வேண்டும் என்பதே மஹிந்த சிந்தனையின் நோக்கம் என ஜனாதிபதி கூறினார். இதற்கமையவே அரசாங்கம் வீடமைப்பு திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. அரசாங்கம் அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே இதற்கென பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எல்டிடி அப்பாவி மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போது அவர்களை ஐக்கிய நாடுகள் சபையினால் காப்பாற்ற முடியவில்லை என ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் ஜான் ஹோம்ஸ் தெரிவித்துள்ளார். எந்தவொரு சூழ்நிலையிலும் இறைமையுள்ள நாடொன்றின் உள்விவகாரங்களில் பலாத்காரமாக தலையிடுவதற்கு ஐநா அமைப்பிற்கு அதிகாரமோ உரிமையோ இல்லை என ஜான் ஹோம்ஸ் தெரிவித்துள்ளார். சேனல் 4 அலைவரிசையின் புதிய காணொலி தொடர்பாக பிபிசி சர்வதேச சபைக்கு வழங்கிய செவ்வியிலேயே ஜான் ஹோம்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச சமூகம் இலங்கைக்கு எதிராக ஒன்றுபடாமல் இருப்பதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான அழுத்தங்கள் மேலும் பலவீனமடைந்துள்ளதாக ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் ஜான் ஹோம்ஸ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாது எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கட்சி இன மத பேதங்களை மறந்து சகலரும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாற்றும் போது எமது உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க நாம் உள்நாட்டினை அடிப்படையாக கொண்ட தீர்வினை முன்வைக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். இந்த தருணத்தில் அரசாங்கம், ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகள், சமய தலைவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட வேண்டும். ஐரோப்பாவில் வாழும் இலங்கையர்கள் தாயகத்திற்காக அணி திரண்டுள்ளனர். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளும் எல்டிடிஇக்கு ஆதரவான புலம்பெயர்ந்த தமிழர்களும் இணைந்து இலங்கைக்கு எதிராக முன்னெடுத்துள்ள மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையை நிராகரித்து ஐரோப்பாவில் வாழ்கின்ற இலங்கையர்கள் தாயகத்தை பாதுகாப்பதற்காக அணி திரண்டுள்ளதாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 30 வருட கால கொடூர யுத்தம் தாயகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட்டுள்ளது. நாட்டில் சுதந்திரமும் சமாதானமும் மலர்ந்துள்ளது. இவ்வாறான நிலைமையின் கீழ் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சமாதான சூழ்நிலையை சீர்குலைப்பதற்கு சர்வதேச சக்திகள் எடுத்து வரும் முயற்சிகளை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். இவர்கள் பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகளை கேந்திரமாக கொண்டு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்துள்ளனர்.
ஐரோப்பிய நாடுகளில் வாழும் சகல இலங்கையர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜெனீவா நகரில் ஒன்று கூடி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர். தாயகத்தை நேசிக்கும் தேசப்பற்றுள்ள இலங்கையர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிறம் கட்சி பேதங்களை மறந்து ஐரோப்பாவில் உள்ள சகல இலங்கையர்களுக்கும் இதில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அழைப்பு விடுப்பதாக ஏற்பாட்டுக் குழு தெரிவித்துள்ளது. தாயகத்தை தாரை வார்த்துவிட்டு நாட்டிலிருந்து தப்பியோடி டாலருக்கு அடிமைப்பட்டுள்ள ஒரு சில ஊடகவியலாளர்கள் தொடர்பான தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. சேனல் 4வின் போலி காணொளிகளுக்கு தாயகத்திற்கு எதிரான ஊடகவியலாளர்கள் நேரடி பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அரசியல் புகலிடம் கோரி நாட்டிலிருந்து தப்பியோடி வெளிநாட்டில் தஞ்சமடைந்துள்ள ஒரு சில ஊடகவியலாளர்கள் எல்டிடி டயஸ்போராவின் டாலர்களுக்கு அடிமைப்பட்டு நாட்டிற்கு எதிராக சூழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. ரோஹித்த பாஷன சுனந்த தேசப்பிரிய போன்ற மேலும் பல டாலர்களுக்கு அடிமைப்பட்டுள்ள ஊடகவியலாளர்கள் ஜெனீவாவில் மனித உரிமை மாநாடுகளில் கலந்து கொண்டு நாட்டிற்கு எதிராக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிலிருந்து தப்பியோடிய ஊடகவியலாளர்களுக்கு நிதி கிடைக்கப்பெற்ற முறைகள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு விசா பெற்ற முறைகள் தொடர்பிலும் தற்போது இவர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பான சகல தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. யுத்தம் இடம்பெறும் காலத்தில் நாட்டிற்கு எதிராக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்ட இவர்கள் இன்று நாட்டிற்கு எதிராக இவர்கள் சூழ்ச்சிகளில் ஈடுபடுகின்றனர். தாயகத்தின் அலைவரிசை என்ற ரீதியில் நாம் தாயகத்தை காக்க என்று முன்னணியில் உள்ளோம். தாயகத்திற்கு எதிரான ஊடக செயற்பாடுகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். தேசப்பெற்றுள்ள மக்களை தாயகத்தை காட்டிக் கொடுக்கும் விஷமிகளிலிருந்து தாயகத்தை காக்க அணிதிரள்வோம். சர்வதேச சக்திகளுக்கு அடிபணியாது பயங்கரவாதிகளிடமிருந்து தாயகத்தை மீட்டெடுத்து சமாதானத்தை நிலைநாட்ட அர்ப்பணிப்பு செய்த ஜனாதிபதிக்கு எதிரான சகல சக்திகளையும் தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவங்ச வேண்டுகோள் விடுத்தார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற வைபவத்திலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமையவே ஜனாதிபதி செயற்பட்டார். மக்கள் ஆணையினையே அவர் பிரயோகித்தார். மக்களே இதனை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதிக்கு பொறுப்பளித்தனர். எமது கோரிக்கைக்கு அமைய இந்த நாட்டை மீட்டெடுத்த இராணுவத்தினரையும் தேச தலைவனையும் பழிவாங்குவதற்கு அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நாம் எக்காரணம் கொன்றும் இடமளிக்க மாட்டோம். இதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணையாத பட்சத்தில் சமாதானத்தை எமக்கு அனுபவிக்க அருகதை இல்லை. சமாதானத்தை உருவாக்குவதற்கு விருப்பமற்ற வெளிநாட்டு சக்திகளுக்கு எதிராக அணிதிரண்டு சமாதானத்தை உருவாக்கிய தேச தலைவனையும் இராணுவ வீரர்களையும் பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. தாயகத்தை மீட்டெடுத்து நிலையான சுதந்திரத்தினை உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதியையும் துணிச்சலுடன் போராடிய இராணுவ வீரர்களையும் பாதுகாக்க முஸ்லிம் சமூகம் ஏனைய இனங்களுடன் அணிதிரண்டுள்ளதாக அமைச்சர் ஏஎல்எம் அத்தாவுல்லா தெரிவிக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு முகமாகவும், ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு முகமாகவும், ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் மற்றொரு முகமான நிலைப்பாடுகளோடு தொழிற்பட்டு இந்த வளர்ந்து வருகின்ற இந்த நாடுகளின் அபிவிருத்திகளிலே குந்தகங்களை ஏற்படுத்துவதற்கு முனைவதாகவே எங்களால் எண்ணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டு மக்கள் அதில் தெளிவாக இருந்து இவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு நமது நாட்டில் ஒரு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஜனாதிபதி அவர்களை அவர்களுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்கு எல்லோரும் அணிதிரள வேண்டும். சர்வதேச சூழ்ச்சிகளிலிருந்து தாயகத்தை பாதுகாக்குமாறு வேண்டி முஸ்லிம் மக்கள் இன்று துவா பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். தாயகத்திற்காக இன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னர் நாடு பூராகவும் முஸ்லிம் பள்ளி வாயில்களில் விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை கண்டித்தும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் ஆசி வேண்டி விசேட துவா பிரார்த்தனை மீரா பெரிய ஜும்மா பள்ளி வாயிலில் இடம்பெற்றது. கிண்ணியா பெரிய பள்ளி வாயிலிலும் விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையை தோற்கடிக்க வேண்டியும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நல்லாட்சி நீடிக்க வேண்டியும் இந்த துவா பிரார்த்தனை அமைந்தது. காத்தான்குடி ஜாமியுல் லாரிவின் பெரிய பள்ளி வாயிலிலும் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. மேற்குலக நாடுகளின் சூழ்ச்சிகள் தோற்கடிக்கப்பட்டு நாட்டில் நீடித்த அமைதியையும் சமாதானத்தையும் வேண்டி இடம்பெற்ற துவா பிரார்த்தனையில் பெருந்திரளான முஸ்லிம்களும் படை வீரர்களும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதிக்கும் நாட்டிற்கும் நல்லாசி வேண்டி விசேட துவா பிரார்த்தனை அக்கறை பெற்று பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளின் சூழ்ச்சிகள் தோற்கடிக்கப்பட்டு நாடு சுதந்திரமாகவும் சமாதானமாகவும் விளங்கி மக்கள் ஒற்றுமையாக வாழ இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என இந்த துவா பிரார்த்தனை அமைந்தது. இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் சர்வதேச சதித்திட்டங்களை கண்டித்து மீள்குடியேறியுள்ள மட்டக்களப்பு உன்னிச்சை முஸ்லிம் பகுதி முஹைதீன் பள்ளிவாசலிலும் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. யாழ் நகர மத்தியில் அமைந்துள்ள முஸ்லிம் பெரிய பள்ளி வாயிலிலும் ஜும்மா தொழுகையின் பின்னர் விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. பின்னர் தாயகத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றது. பெருந்திரளான முஸ்லிம்கள் இதில் கலந்து கொண்டனர்.
இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவின் சூழ்ச்சிகளை தோற்கடித்த நிரந்தர சமாதானத்தை உருவாக்கிய ஜனாதிபதிக்கும் படையினருக்கும் நல்லாசி வேண்டி இன்று நிந்தவூர் ஜும்மா பள்ளிவாயலில் ஜும்மா தொழுகைக்கு பின்னர் விசேட தொழுகைகளும் துவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. இதில் பெருமெண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். ஜெனிவா பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று பண்டார்கம அட்டுல்கம பிரதேசத்தில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. இன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னர் விசேட துவா பிரார்த்தனையை தொடர்ந்து மக்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அமெரிக்காவின் சூழ்ச்சிகளிலிருந்து தாயகத்தை காக்க வேண்டும் என கோரி பதாதைகளை காட்சிப்படுத்தியவாறு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பண்டார்கம ஹிம்மன் துடுவா விஹாராதிபதி மற்றும் பாணந்துரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திசா நாயக்க உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அட்டுலுகம ஜும்மா பெரிய பள்ளி வாயிலின் தலைவர் தேசபந்து அல்ஹாஜ் நஜீப் மற்றும் பண்டார்கம பிரதேச சபை உறுப்பினர் நபி ஹாஜியார் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். ஏனைய நாட்களுக்கு நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எமது நாட்டினுடைய விடயங்களை நாமே பார்த்துக் கொள்கின்றோம். எமக்கு எவ்வகையான இவ்வாறான பிரச்சனைகளும் இல்லை. எனவே உங்களுடைய வேலை நீங்க பாருங்க, எங்களுடைய வேலை நாம் பார்க்கின்றோம் என்று கூறினான். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பணி பகிஷ்கரிப்பும் நிறைவடைந்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர தேசிய போக்குவரத்து சங்கம் மேற்கொண்ட கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் வரவேற்பு அளித்துள்ளதாக பிரதியமைச்சர் ரோஹண திசாநாயக்க தெரிவித்தார். சகல டிப்போக்களுக்கும் நிலுவை சம்பளத்தை செலுத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் சகல ஊழியர்களிடம் அடிப்படை சம்பளத்தை இலக்கம் 30 என்ற சுற்றறிக்கைக்கு அமைய 11,730 ரூபாய் என்ற மட்டத்தில் நிலைப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை சமர்ப்பித்தோம். இதற்கமைய ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அடிப்படை சம்பளத்தினை 11,730 ரூபாவாக நிலைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பளங்கள் பதவி மற்றும் தரத்திற்கேற்றவாறு அதிகரித்து செல்லும். துணை மருத்துவ ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார மற்றும் நிதியமைச்சு கூட்டாக இணைந்து கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கியுள்ளது. இவ்விரு அமைச்சுகளின் பங்கேற்புடன் விசேட பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றது. வைத்தியர்களின் கோரிக்கைக்கு அமைய அந்தந்த தரங்களுக்கான அழைப்பு கொடுப்பனவினை 500 ரூபாவால் அதிகரிக்க சுகாதார அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. விசேட தரத்தின் ஊழியர்களுக்காக கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. துணை மருந்து சேவை பதவிகளுக்கு தகமை வாய்ந்தோரை மாத்திரம் சேர்த்துக் கொள்ளவும் பேச்சுவார்த்தையின் போது இணக்கங்கள் எட்டப்பட்டன. தற்போது அமலில் உள்ள விகிதாசார மேலதிக நேர கொடுப்பனவுகளுக்கு பதிலாக புதிய முறையினை அமுல்படுத்தவும் சுகாதார அமைச்சு இணங்கியுள்ளது. துணை மருத்துவ சேவையின் 1ஆம் தரத்திற்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் பெறும் நோக்குடன் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இப்பதவிகளுக்குரிய விரிவுரையாளர்களுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவினை 10,000 அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இதற்கமைய சகல கோரிக்கைகளையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போதிலும் அப்பாவி நோயாளர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்காது சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு சுகாதார அமைச்சு துணை மருத்துவ தொழிலாளர்களை கேட்டுள்ளது. விளம்பரத்தின் பின் செய்திகள் தொடரும். இப்பொழுது சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் சிற்றிருக்கப்படும் சூப்பரி வாசனா சம்பத்துலத்தரின் இந்த சனிக்கிழமை சூப்பர் பரிசு 1,33,00,000 ரூபாய். கோடிக்கணக்கில் வெல்லுங்கள். சூப்பரி வாசனா சம்பத்தை வாங்குங்கள். செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பில் ஆரம்பமாகிய ஆசிய பிராந்திய தொலைக்காட்சி ஊடகவியலாளர்களின் மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஆசிய பிராந்திய தொலைக்காட்சி ஊடக நிறுவனங்களின் செய்தி பிரிவு பொறுப்பாளர்களின் 2 நாள் மாநாடு பதில் ஊடக அமைச்சர் லட்சுமியாப்பா அபிவர்தன தலைமையில் நேற்று ஆரம்பமாகியது. இப்பிராந்தியத்தின் 20 நாடுகளைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். பிராந்திய ரீதியில் முக்கியமான செய்திகளை பரிமாறிக்கொள்ளுதல் மற்றும் அதனூடாக பிராந்திய புரிந்துணர்வை பலப்படுத்திக் கொள்வதே இந்த மாநாட்டின் பிரதான நோக்கமாக அமைந்தது. இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக இதில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆசிய பசிபிக் வலய தொலைக்காட்சி ஊடகவியலாளர்களின் மாநாடு இம்முறை இலங்கையில் இடம்பெறுவது தொடர்பாக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இலங்கை தற்போது சுதந்திரமிக்கது ஒரு நாடாகும். பிராந்திய ரீதியில் எமது கருத்துக்கள் அனுபவங்களை மட்டுமல்லாது தொழில்நுட்ப அறிவையும் பகிர்ந்து கொள்வதற்கு இம்மாநாட்டின் மூலம் வாய்ப்பு ஏற்படும். இலங்கைக்கு வர கிடைத்தமையை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வர கிடைத்தமை பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். 30 வருட யுத்தத்தின் பின்னர் இலங்கை துரித அபிவிருத்தியில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனை நன்கு உணரக்கூடியதாக உள்ளது. யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் தற்போது நிலவும் சூழ்நிலையை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இம்மாநாடு இன்று நிறைவடைகின்றது. பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு பொருட்களை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் வர்த்தகர்கள் விலையை அதிகரித்து விற்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். සමහර පක්ෂ විතින් විට විවිධ හේතුන් නිසා ஒரு சில கட்சிகள் அடிக்கடி நுகர்வோரை மறந்து விவசாயிகள் சார்பில் கருத்துக்களை தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு ஆளாக்குவதற்காகவே இவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். பின்னர் விவசாயிகளை மறந்து நுகர்வோர் சார்பாக வாதாடுகின்றனர். தற்போதைய அரசாங்கம் நுகர்வோரையும் மறப்பதில்லை, விவசாயிகளையும் மறப்பதில்லை. வர்த்தகர்களையும் நுகர்வோரையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும் அரசாங்கம் தற்போதைய அரசாங்கமாகும். இலங்கை வரலாற்றில் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை அதிகரித்து வந்துள்ளது, ஒருபோதும் குறைந்ததில்லை. அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக வரலாற்றில் முதல் தடவையாக பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன. இம்முறையும் விட நாங்கள் கேள்வியை அதிக நிரம்பலை சந்தைக்கு அனுப்ப தீர்மானித்துள்ளோம். கூட்டுறவுத்துறைக்கும் சத்தோசவிற்கும் தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியை நான் வழங்கியிருக்கின்றேன். இம்முறையும் தட்டுப்பாடின்றி பொருட்களை விநியோகித்து நிலையான விலையை பண்டிகை காலத்தில் பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் உறுதியுடன் தெரிவிக்கின்றேன். நுகைகுடையில் இடம்பெற்ற நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் பங்கு பற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். சர்வதேச நுகர்வோர் தினத்திற்கு இணைவாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ரோமி மர்சூக் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.